எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க கேட்டதுக்கு முதல்ல ஒரு சுருக்கமா ஒரு லீட கொடுத்துரு, அதுக்கப்புறம் உங்களுடைய கொஸ்டின்ஸ் இருந்தா நல்லா இருக்கும். முதல்ல இந்த 7 பேரை விடுதலை செய்யணுங்கிறது தமிழக அரசு ஏற்கனவே ஒரு சட்டசபையில் தீர்மானம் ஏற்றாங்க. அதுக்கு முன்னாடி அந்த 7 பேரும் மரண தண்டனை கைதியா இருக்காங்க. அவங்களோட மரண தண்டனை ரத்து செய்யணும்னு சுப்ரீம் கோர்ட்ல நம்ம ஒரு பிரேயர் வைக்கும்போது நீதியரசர் சதாசிவம் அந்த மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா மாத்துறாரு. ஆயுள் தண்டனையா குறைக்கிறது. அதோடு நம்ம கேட்ட பிரேயரே அவ்வளவுதான். அவங்களோட மரண தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் தான் நம்மளோட பிரேயர். ஆனா சதாசிவம் நீதியரசர் என்ன சொல்றாரு, இவங்களுடைய மரண தண்டனையை ஆயுள் தண்டனையா மாற்றியதோடு இல்லாம இந்த 435 பிரிவின் கீழ் அரசாங்கம் விரும்பினால் ப்ராப்பர் கவர்மெண்ட் இவங்களை விடுதலை செய்யலாம், அதுக்கு ஒரு வழி இருக்குங்கிறத அவர் காமிக்கிறார். ஏன்னா அந்த பிரேயரை படிக்கிற ஒரு நீதிபதிக்கு இவங்க அதிக நாள் சரியா இருந்துட்டாங்க, செஞ்ச குற்றத்தை விட அதிகமான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, இவங்க விடுதலை பண்ணலாங்கிற நோக்கம் அவருக்கு இருந்ததால அதை தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல அவர் குறிப்பிட்டார். இந்த பிரிவில் அவர் விடுதலை பண்ணலாம். அந்த பிரிவின் கீழே அரசாங்கம் உண்மையாக ஜெனூனா இருந்திருந்தா அன்னைக்கு விடுதலை பண்ணிருக்க முடியும். ஆனா அன்னைக்கு மாநில அரசாங்கம் நம்ம தமிழ் உணர்வுகளை மதிச்சு அன்னைக்கு அவங்களை அந்த பிரிவின் கீழே விடுதலை செய்யலாம்னு தீர்மானிச்சது. ஆனா அன்னைக்கு மத்தியில இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அதை ஒரு யூகோவா எடுத்துக்கிட்டாங்க. இது எங்களுடைய அதிகாரத்துக்கு கீழே வருது. 435 இது கன்சல்டேஷன் கிடையாது, கன்கரன்ஸ் இல்லாம இவங்களை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு அதுக்குதான் கோர்ட்ல மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்தது. அந்த கேஸ்ல 2 பேர் மாறுபட்ட தீர்ப்புல மெஜாரிட்டியின் அடிப்படையில் அது கன்கரன்ஸ் தான். அது மத்திய அரசோட சிபிஐ கேஸ் நடத்தினதால மத்திய அரசோட கன்கரன்ஸோட தான் அது பண்ண முடியுங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட் கிளியர் ஆயிடுச்சு. அதனால அந்த 435 கேஸ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனா அந்த தீர்ப்புல மரண தண்டனை ஆயுள் தண்டனையா மாற்றப்பட்டுருச்சு. இப்ப இவங்க ஆயுள் தண்டனை கைதிகளா இப்ப ஜெயில இருக்காங்க. இவங்க இன்னைக்கு ஏறக்குறைய 26 வருஷங்கள் ஜெயில இருக்காங்க. இவங்களோட தண்டனை காலம் சேர்த்து பாத்தீங்கன்னா 31 வருஷங்கள் இவங்க ஜெயில இருக்காங்க. இந்தியாவிலே மிக அதிகமா ஜெயில, அதாவது விடுதலைக்கு பிறகு மிக அதிகமா ஜெயில இருந்து இவங்களதான் இருக்கும். அதை விட இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நன்னடத்தை கைதிகள் கொஞ்சம் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல வர 25க்குள்ள வர மிகச்சிறந்த நன்னடத்தை கைதிகளா இவங்க இருக்காங்க. அதாவது இந்த தண்டனை காலத்துல எந்த விதமான விதிமீறல் இல்லாம அந்த மனித ஒழுக்கங்களை மிகச்சிறந்த மனித ஒழுக்கங்களை பின்பற்றக்கூடிய நல்ல மனிதர்களா இவங்க இருக்காங்க. தண்டனை காலத்தையும் அதிகமா அனுபவிச்சுட்டாங்க, நல்ல மனிதர்களாகவும் இருக்காங்க. இவங்க மறுபடியும் சமூகத்துல இவங்களை சிறந்த மனிதர்களா இருக்கணுங்கிறது ஒரு வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை நம்ம இப்ப அரசாங்கத்தை வைக்கிறோம். இப்ப நீங்க கேள்வி கேட்ட மாதிரியே இப்ப சில பேர் ஏற்கனவே ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது 435 ரிஜெக்ட் ஆச்சு. அப்பவே ஏன் 161 போயிருக்கலாம்னு சொல்லும்போது யாராவது சில பேர் கேட்டாங்கன்னா, அன்னைக்கு நீதியரசர் சதாசிவம் குறிப்பிடும் போது 435 கீழே இவங்க ரிலீஸ் பண்ணலாம்னு அவர் சொன்னார். ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதரா இருந்ததால அரசாங்கங்கள் நல்ல அரசாங்கங்களா இருக்கும்னு அவர் நினைச்சதால அன்னைக்கு அவர் அந்த கிளாஸை கொடுத்தாரு. அந்த கிளாஸ்ல 2 கவர்மெண்ட்டும் இணைஞ்சிருந்தா நிச்சயமா இந்த 7 பேரை விடுதலை பண்ணிருக்கலாம். அது இல்லாம ஒரு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மாறுபட்டு இருந்ததால அவங்களை அந்த பிரிவின் கீழே விடுதலை பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால அந்த கதை முடிஞ்சு போச்சு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஆயுள் தண்டனை குற்ற கைதிகளா இருக்கிறவங்க 161வது பிரிவின் படி அது கிரிமினல் குற்றத்தை 435 இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 161வது பிரிவு மாநில அரசாங்கத்துக்கு ஒரு கட்டுப்பாடற்ற வரம்பற்ற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கு. அந்த அதிகாரத்துக்கு கீழே மாநில அரசாங்கம் தன்னுடைய அமைச்சரவை கூட்டி ஒரு தீர்மானம் எடுத்து அதை கவர்னருக்கு அனுப்பிச்சாங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ணணும். கவர்னர் அந்த மாநில அமைச்சரோடு பரிந்துரை ஏற்றுக்கொண்டு அதை அவரை விடுதலை செய்ய அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுங்கிற ஒரு விதி இருக்கு. அந்த விதியின்படி விடுதலை செய்யலாம்ங்கிறது எங்க நோக்கம். இதை ஏன் நாங்க ஒரு வேண்டுகோளா கொடுக்கலாம், இதை ஏன் பேரணியா கொண்டு வரோம்னா, இதே போல ஏற்கனவே ஊடகங்கள் மூலமும் சில தவறான நபர்கள் மூலமும் அதை இவங்களை ஏற்கனவே ரிஜெக்ட் ஆயிடுச்சு இனிமே என்ன கேட்கறது, ஏற்கனவே இந்த தீர்மானத்தை போட்டுட்டாங்களேன்னு ஒரு தெளிவில்லாத தன்மை இருக்கிறதால தமிழக மக்கள் எல்லாரோட மனசுலயும் அது எதிர்கட்சியா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரங்களா இருந்தா கூட தமிழர்களா இருக்கிற பட்சத்தில் பரவாயில்ல, அவங்க இவ்வளவு ஜெயில இருந்தாங்க ரிலீஸ் பண்ணலாங்கிறது அவங்களோட நோக்கமா இருக்கு. அப்ப தமிழர்களுடைய ஒட்டுமொத்த உணர்வை மக்களுக்கு பிரதிபலிக்கவும் இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்கும் அவங்களோட கவனத்துக்கு கொண்டு வரதுக்கும் தான் அது சாதாரணமா ஒரு வேண்டுகோள் கடிதத்தை முதலமைச்சர் கொடுக்கறது மட்டும் இல்லாம மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்தி தமிழக மக்களுக்கும் அதன் உண்மை நிலை புரிய வச்சு தமிழக அரசாங்கத்துக்கு இது போல இருக்கு, நீங்க அவங்கள விடுதலை பண்ணணும். அதுக்காக தமிழக முதல்வர்களை நேராக தமிழ் திரைப்படத்துறையினர் அனைவரும் ஒன்றிணைந்து நாங்க அவங்களை சந்திக்க இருக்கோம்.
அவங்க கொடுக்கிற நேரத்துல அவங்க சொல்ற இடத்துல அந்த பேரணி நடைபெற்று தமிழக முதல்வர் சந்தித்து எங்களுடைய கோரிக்கையை கொடுக்க இருக்கிறோம். அதுக்காக அவங்க நேரம் கேட்டு ஒரு கடிதம் எழுத இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த திரைப்படத்துறை அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். தம்பி இல்ல எங்களுடைய கோரிக்கை சரியா? இந்த இடத்தில் மத்த இதுக்கெல்லாம் நாங்க பதில் காங்கிரஸ் சொல்றாங்களே, பிஜேபி சொல்றாங்க ஒரு விஷயம் நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அந்த நல்லது நடக்கணுங்கிற எண்ணத்துல நாங்க மூவ் ஆகுறோம். அது என்ன இருக்குதுங்கறத அப்ப பாத்துக்குவோம். சரிங்களா? இருக்கட்டும். அதுதான் என்ன வருதோ அது சட்ட ரீதியா வருது. சொல்றவருக்கு அதுக்கு பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கான்னு நம்ம பாத்துக்கணும். யார் சொல்றாங்களோ சொல்றவருக்கு 356 பயன்படுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கான்னு சொல்றவங்க எல்லாம் பயன்படுத்த முடியாது இல்லையா? அட்டாமிக் பவரை யார் பயன்படுத்தணும் அவங்க தான் பயன்படுத்த முடியும். கத்தி யார் பயன்படுத்தும் அவங்க தான் பயன்படுத்த முடியும். ரோட்ல போறோம் அவர் சார்பா சொல்றது ஒரு ஆள் இருக்காங்க. இப்ப ஏன் அவரை சொல்ல சொன்னோம்? ஒருவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு சேனலுக்கு ஒரு ஆள் இங்க அனுப்பிச்சிருக்காங்கல்ல, வெறும் நாங்க கூப்பிட்டு சொல்லலையா? அவங்க கூப்பிட்டு தானே சொல்றோம். அது போல அந்த அதிகாரத்தை யார் கையில வச்சிருக்காங்களோ அவங்க சொன்னாங்கன்னா அப்ப பதில் சொல்லலாம். இது ரோட்ல போறவங்க பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. முதல்வருக்கு இருக்கிற மனுவை இதே கோரிக்கையை வந்து மத்திய அமைச்சகத்துக்கு வைப்பீங்களா? இதே கோரிக்கை சொல்றீங்க. ஆமா. இப்ப நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அது வந்து 350 இல்ல அது 435 அது. இது வந்து 161 வந்து மத்திய, இது வந்து மாநில அரசாங்கத்தோட வரம்புக்குள்ள வருது. இல்ல இதுல அந்த 161ல மாநில அரசாங்கம் எடுக்கிற முடிவு அப்ஜெக்ட் பண்றதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு உரிமை கிடையாது. அந்த அவங்களோட உரிமை கீழே இது வருது. 435 தான் வந்து ரெண்டு அரசாங்கத்துக்கு கீழே வருது. இந்த 161 இந்திய அரசியலமைப்பு சட்டத்து 161 பிரிவு வந்து மாநில அரசாங்கத்துக்கு தான் அந்த உரிமை இருக்கு. பாஜக அவங்கள சந்திக்க வாய்ப்பு இருக்கா? இதே மாதிரி கோரிக்கையை அவங்களுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல இப்ப யார் நிறைவேற்ற முடியுமோ யாரு இல்ல இந்த 161 நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கு தான் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான். ஆமா. சென்ட்ரல்ல வந்து வேற கவர்மெண்ட் அமைச்சிருச்சு. அவங்களோட சந்திச்சு கோரிக்கை வைக்கலாம். அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? இது அவங்க பயன்படுத்த முடியாது. இந்த பிரிவு அவங்க பயன்படுத்த முடியாது. 161 அவங்க பயன்படுத்த முடியாது. நாங்க தமிழக முதல்வர் அவர்களிடம் கோரிக்கை வைப்பது என்பது எங்களுடைய நிலை. அதுக்கு அடுத்தடுத்து நடக்கிறத பொறுத்து நாங்க இந்த விடுதலைக்கு அவங்க என்னென்ன வழிகள் இருக்கோ அதுக்கு முயற்சி செய்யறது அதுக்கு அடுத்த நிலை. நீங்க 4வது நிலை இப்ப கேட்டீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. இப்ப தமிழக முதல்வரை சந்தித்து கோரிக்கை வைத்து எப்படியாவது இந்த சூழ்நிலையில இதையெல்லாம் பயன்படுத்தி அவங்களை கூட்டி, அவங்க ஆல்ரெடி அந்த முடிவு எடுத்தவங்க தான். சட்ட சிக்கல்னால் மட்டும்தான் தடுக்கப்பட்டிருக்கே தவிர மற்றபடி அவங்க அந்த மனநிலையில் இருக்கிறவங்க தான். அதனால் நாங்க எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி வேற ஒரு சூழ்நிலையிலாவது இது வெளிவருமா, இதை கொண்டு வந்துட முடியுமாங்கிற ஒரு ஆதங்கம் தான். சரிங்களா? இதுல எது நல்லது நடக்கணுமோ அந்தந்த ரூட்டுக்கு போய் நல்லது செய்வோமே, என்ன இருக்கு? அது மட்டும் இல்லாம இந்த பேரணியா நடத்தும் போது இது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கவனம் ஈர்க்கப்படுது. அப்போ ஒரு அந்த மக்களுக்குள்ள ஒரு விவாதத்தை இதை ஏற்படுத்தலாம். என்ன ஒரு பொருட்கள் வந்திருக்காங்களே, என்ன விஷயம், இன்னும் கொஞ்சம் ஆர்வத்தை காமிக்கலாம். இந்த விஷயம் வந்து பரவலா போய் சேரும்ன்றதுதான் ஒரு இது. ஏற்கனவே பேசுற மாதிரி வேண்டுகோள் நேரடியா ஒரு காலத்தை குறித்து போய் வேண்டுகோளை ஒரு உரையில போட்டு கொடுத்துட்டு வந்துடலாம். ஏன் ஒரு பேரணி, ஏன் ஒரு இடத்துல இருந்து நடையாக இன்னொரு இடத்துக்கு நடந்து போறோம்னா மக்களுடைய கவனம் தேவைப்படுது. மக்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் திரைப்படத்துறை அனைவரும் ஒன்று சேருவாங்க. அது அவங்க தான் சொல்லணும். முதல்வர் அவங்க எப்ப கொடுத்தாலும் நாங்க ரெடி. சந்தித்து இல்ல ரெண்டும் ஒண்ணுதான். முதலமைச்சர் ஒரு நேரம் கொடுக்கணும் இல்லீங்களா? அதை நாங்க பேரணி நடத்த அனுமதியும் அவங்களை சந்திக்கிற நேரம் பேரணி நடத்தி பேரணி முடிவுல அவங்களை சந்திச்சு கோரிக்கை மனு கொடுக்க போறோம். அது எல்லாம் ஒண்ணுதான், ரெண்டு தனித்தனி கிடையாது. சாதாரண ஒரு போராட்டமாக இருக்கட்டும், இல்ல உண்ணாவிரதமாக இருக்கட்டும், ஒரு பேரணியாக இருக்கட்டும், ஒரு காவல்துறை அணுகி அவங்களோட அனுமதியை வாங்கி அதுக்கப்புறம் நடந்து போய் முதலமைச்சர் சந்திச்சு தன்னுடைய கோரிக்கை. ஆமா, முதலமைச்சர் சந்திக்கணும் இல்லையா? சந்திக்கணும் இல்லையா? நோக்கம் இது. இதுக்கு எப்படி போவீங்க? மவுண்ட் ரோடு வழியா போவீங்களா, அப்படி போவீங்களான்னு கேட்க வேண்டாம். அது ஒரு ரூட் நம்ம போக போறோம். ஆனால் அந்த போகிற பாதை வந்து எப்படிங்கிறது அப்புறம். நோக்கம் இது, சரிங்களா? நீங்க சொல்றது அதாவது போராட்டமா போனா ஒரு கட்டாயத்தை வந்து அரசு மேல வைக்க வேண்டியதா இருக்கு. இது அவங்க சொல்ற ஒரு நேரம் குறித்து அது வந்து ஒரு போராட்டம் இல்லாம ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டாயப்படுத்தாம அமைப்பு நிலையை நாங்க விளக்க முற்படுறோம். சார் வேணாம் சார்.
சார் முடிச்சிருங்க. சிறைத்துறை வந்து தண்டனை இல்ல வேணாம் சார். இல்லங்க இல்ல ஒரே நிமிஷம் மன்னிக்கணும். எங்க நோக்கம் இவ்வளவுதான். அதுக்கு அடுத்து நீங்க எதை கேட்டீங்கன்னாலும் இதை ஒட்டி இந்த விஷயத்துக்கு நீங்க தகவல் உரிமை சட்டத்துல வந்து இது எப்படி ரிலீஸ் பண்ணிருக்கீங்கன்னு வந்து கேட்டிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வழக்கு அது அவரோட நடைமுறை. இல்ல குற்றம் சாட்டப்பட்டவரா தண்டனை அனுபவிக்கிற அவருக்குரிய எல்லா உரிமையும் பயன்படுத்தி அவரோட உரிமை. இல்ல எங்களுக்கு அது பொருந்தாது. எங்களுக்கு அது பொருந்தாது. ஏன்னா நாங்க ப்ரொசீடிங்ஸ் எடுத்து நாங்க சட்டம் நாங்க வந்து லா பாயிண்ட் பேசல. நாங்க வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறதுக்கு சட்டங்களோ அல்லது அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. எங்களுக்கு கேட்கணும்னு தோணுது, கேட்கிறோம். அந்த கேட்கறது எவ்வளவு நல்லது கிடைக்குதோ சந்தோஷம். அது கேட்கறதுக்கு காரணங்கள் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க சப்போர்ட் சரிங்களா? இல்லங்க நாங்க வந்து சிலர் இல்ல இயக்குனர் சங்க நிர்வாகிகள் மொத்தமா இயக்குனர் சங்கத்துல வந்து ஒரு மீட்டிங் போட்டு இயக்குனர் சங்கம் ஒட்டுமொத்தமா வந்து ஒரு முடிவெடுத்து அவங்கள விடுதலை பண்ணணும். அதுக்காக வந்து அவங்கள போய் சந்திச்சு அவங்க நோக்கம் அவங்களுடைய உணர்வு என்னவா இருக்குன்னு ஏறக்குறைய வந்து நான் பார்த்ததுல மிகச்சிறந்த மனிதர்கள் அவங்க ஒருத்தரா இருக்காங்க. அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு அதை வந்து அவங்க பண்ணாங்க பண்ணலங்கிறதுலாம் இங்க விவாதமே இல்ல. பண்ணி இருந்தாலும் அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சுட்டாங்க. இப்ப சந்திக்கும் போது அந்த பேரறிவாளர் வந்து நாங்க சட்ட புக் இப்படி வச்சிருந்தா தலைகீழா அவர் வந்து அது சொல்றாரு, இந்த பாயிண்ட் இங்க இருக்கு, இந்த பாயிண்ட் இங்க இருக்குன்னு. அந்த இங்க இருக்கிற மிகச்சிறந்த லாயரை விட அவர் மிகச்சிறந்த பாயிண்ட் தலைகீழா படிக்கிறார். அவர் அவ்வளவு பெரிய ஸ்காலரா இருக்காங்க. அப்போ மனிதர்களா வந்து தண்டனையே வந்து அவர்கள் மனிதர்களா மாற்றத்துக்கு உண்டான நோக்கம் தான். அவங்க பழி வாங்கறதுக்கு இல்ல. ஒரு சிலர் காழ்ப்புணர்ச்சியோட அதை பழி வாங்குற தன்மையில் இருக்காங்க. அதை விட்டுட்டு அவங்க வந்து தண்டனை கொடுத்தீங்க, அனுபவிச்சாங்க, நல்ல மனிதர்களா ஆயிட்டாங்க. மனிதர்களா ஆன பிறகு அவங்க விடுதலை பண்ணுங்கிறதா எங்களோட கோரிக்கை. அது மட்டும் இல்லாம படன் எஸ் சார் அவங்களும் கேள்வி கேட்கறாங்க. இப்ப ஏன் அது இப்போ அது வந்து இப்போ அதாவது 25 வருஷத்துக்கும் 25 வருஷம் சிறைக்கு பின்னால இருந்தும் மாற மாட்டார் நீங்க சொல்றீங்களா? இப்ப எங்களுக்கு வந்து இப்போ அதனாலதான் நாங்க வந்து டைரக்டர் ஒருத்தர் பார்க்கும்போது வந்து நான் வந்து தொடர்ச்சியா வந்து ஒரு 7 முறை கடந்த 10 ஆண்டுகளை சந்திச்சிருக்கேன். ஒவ்வொரு முறையும் அவங்களோட மனமாட்டத்தை நான் உணர முடியுது. அதனாலதான் நான் டைரக்டரா இருக்கும். ஒருத்தர் எஸ் அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து தன்னை எப்படி பிரசன்ட் பண்ணிக்கணும்ன்றது அவரோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். மத்தவங்களையும் பாக்குறோம் இல்லையா? இல்ல 20 வருஷம் இல்லமா 20 வருஷமா ஜெயில இருக்கு. மத்தவங்களையும் பாக்குறோம் இல்லீங்களா? எந்த சட்டத்துக்கும் எந்த தண்டனைக்கும் ஒரு குற்றத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு இல்லையா? அந்த தண்டனை 10 வருடம்னா 10 வருடம் தான். அந்த 10 வருடத்துக்கு பிறகு அவன் வந்து சொசைட்டில வந்து அதை செய்வான் அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்கு சட்டம்? நீங்க கேக்குற கொஸ்டின் அப்படி இருக்கு. ஒரு அளவுகோல் இருக்கு. எந்த குற்றத்துக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. அந்த அளவுகோல் முடிந்துட்ட பிறகு அவன் ஒரு குற்ற வலையை மீறி சமூகத்துக்கு வந்துடுறான். அதுதானே உண்மை. அப்ப அதிகம் இவங்களுக்கு பொருந்தாது. இல்ல நீங்க அப்படி கேட்க கூடாது. அவன் வழி வந்தானா சரியா இருப்பானா தப்பா இருப்பானாங்கிறது அல்ல. எல்லாருக்கும் சரியா வேண்டுகோள்.